வாங்க, என்ன வேணும்? நான் ஒரு டியூஷன் மிஸ்ஸுங்க. கேர் ட்ரீட்மெண்ட் நல்லா தான் காட்டுங்களே. யாரா இருந்தாலும் நல்ல பெண்ணை தான் காமிப்பேன். அப்படி இல்லைங்க. ஆனுவல் எக்ஸாம் வருது, பசங்களுக்கு நல்ல பேனாவா ப்ரெசென்ட் பண்ணணும். அதனால தான் கேட்டேன். கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கெல்லாம் இல்லைங்க, எல்லா பேனாவும் நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குங்க. ஒரு பேனா எவ்வளோங்க? ஒரு பேனா 50 ரூபாங்க. எனக்கு 20 பேனா தேவைப்படும். ரேட் குறைச்சிக்க முடியுமா? 20 பேனா வாங்கினா உங்களுக்கு 2 பேனா ஃப்ரீயா தரேங்க. பேனா வாங்கிக்கிறேன். எனக்கு இன்னும் சேலரி வரல. ஒரு 4 நாள் கழிச்சு பணம் தரட்டுங்களா? பசங்க யாருமே இன்னும் டியூஷன் ஃபீஸ் கட்டலையா? இல்லைங்க, நான் டியூஷனில் யார்ட்டையும் ஃபீஸ் வாங்குறது இல்லை. ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே சேலரி வந்ததும் கொடுத்துறேங்க. 20 பேனா கேட்குறீங்க, சேலரி வந்தோடனே வாங்கிக்கலாம்ல? இல்லைங்க, நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே கொடுத்தா தானே உங்களுக்கு யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நான் காசு கொடுத்துருவேங்க. நல்ல விஷயத்துக்காக கேட்குறீங்க, நான் தரேன். ஆனால் என்னோட 2 கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். கண்டிஷன்களா? முதல் கண்டிஷன், எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் டியூஷன் சொல்லி தரணும். சந்தோஷமா சொல்லித்தரேங்க. 2வது கண்டிஷன், எங்கள் பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வாங்கிக்கணும். இல்லைங்க, நான் பசங்களுக்கு பாடம் எடுக்க ஃபீஸ் வாங்குறது இல்லைன்னு முடிவு எடுத்திருக்கேனே. எல்லாத்தையும் வாங்க வேணாங்க, விருப்பப்பட்டு கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அந்த காசை வச்சு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க யூஸ் ஆகும்ல. நீங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு. நான் இந்த பேனாவை எடுத்துக்கிட்டுங்களா? 4 நாள்ல பணம் கொடுத்துருவேங்க. தாராளமா எடுத்துக்கோங்க, பணம் கொடுக்க வேணாம். இது என் பசங்களோட மாச டியூஷன் ஃபீஸா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க.